மலட்டுத்தன்மைங்கிறது இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. மலட்டுத்தன்மை பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் ஏற்படும். இதுவரைக்கும் ஆண்கள் டைட்டா ட்ரெஸ் போறது, லேப்டாப் மடியில வச்சு யூஸ் பண்ணதுனால ஆண்மை குறைவுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப புதுசா சைக்கிள் ஓட்டினா கூட ஆண்மை குறைவுன்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாகவே சைக்கிள் ஓட்டுறது ஆண்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி பிடிச்சதுதான். ஆனா ஒரு வாரத்துக்கு 5 மணி நேரத்துக்கு மேல சைக்கிள் ஓட்டுறவங்களோட விந்தணு அடர்த்தி குறையும். அது மட்டும் இல்லாம விந்தனோட இயக்கமும் குறையும். பெரினியங்கிறது ஆனஸ்க்கும் ஸ்க்ராட்டமுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி. இது ஆண்களுக்கு ரொம்பவும் அவசியமானது. அதுலதான் ரத்த குழாய்கள், நரம்பு எல்லாம் கனெக்ட் ஆகி இருக்கும். சைக்கிள் ஓட்டுறப்ப ரத்த குழாய்கள் அடைக்கப்படுது. அதனால பிறப்புறுப்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் கம்மியாகுது. இந்த மாதிரி ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால தான் ஆண் உறுப்பு விரைப்பு அடைகிறதுல பிரச்சனை வருது. சைக்கிள் ஓட்டுறப்ப நிறைய ப்ரெஷர் தாங்க வேண்டியதா இருக்கும். அப்படி அதிகமா ப்ரெஷர் தாங்கிறதுனால விந்தணு எண்ணிக்கை குறையுது. சைக்கிளோட சீட் சின்னதா இருக்கும். அதுல நம்மளோட ஃபுல் வெயிட் வைக்கிறதுனால ரத்த குழாயிலையும் நரம்புலையும் பாதிப்பு ஏற்படும். டெய்லி கண்டினியூஸா சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தா விந்தணுவோட அடர்த்தி மட்டும் இல்லாம விந்தணுவும் கம்மியாகிடும். அதிகமா சைக்கிள் ஓட்டுறதுனால இடுப்பொலி வருமா? அப்பவும் ஓட்டுறதை கண்டினியூ பண்ணா அவங்க ஆண் உறுப்பு முதல் கொண்டு எல்லாமே பாதிக்க வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து சைக்கிள் ஓட்டுறதுனால உடம்பு ஹீட் ஆகுது. அப்புறம் வியர்வையே அந்த இடத்துல வருது. இதனால கூட சில நோய்கள் உடம்புல பரவுது. ஸோ இனிமேலாவது கண்டினியூஸா சைக்கிள் ஓட்டுறவங்க அப்படி ஓட்டாம கம்மியான நேரம் ஓட்டி உங்க உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.